ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். செம்ம மாஸ் காட்டிட்டாங்க நம்ம மல்லி. இந்த ஆஃபீஸர்ஸ், அதாவது லோன் விஷயமா ஆஃபீஸர்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து விசிட் பண்ணுறதுக்காக வராங்க, வீட்டை வந்து பார்க்குறதுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு விஜய் கால் பண்ணி நம்ம மல்லிக்கிட்ட சொல்லிட்டாரு. இன்னும் 10 மினிட்ஸில் அங்கே இருக்கிற அல்லக்கையில் உள்ளக்க எல்லாத்தையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிற மல்லி, ஏதாவது ஒரு பண்ணு அப்படின்னு விஜய் சொல்லவே நம்ம மல்லி டக்குன்னு ஒரு ஐடியா பண்ணி அது இதுன்னு சொல்லி தாலியை மாற்றணும், ஜோ சீரியல்னால் கல்யாணமே நடக்காது அப்படி இப்படின்னு சொல்லி இந்த ராஜியையும் அதுக்கப்புறம் இந்த ரேணுகாவையும், அதாவது சுடரையும் வந்து கிளப்பிட்டாங்க. ஆனால் கிளப்புறதுக்கு முன்னாடி அந்த ஆஃபீஸர்ஸ் வந்ததும் அட்ட டைமில் அப்படியே வந்து ப்ரில்லியண்ட்டாக மௌலியை யூஸ் பண்ணி எலி செத்து கிடக்கு பண்ணி செத்து கிடக்குன்னு சொல்லி அந்த ஆஃபீஸர்ஸை திரும்பவும் காரில் போய் உட்கார வச்சு அந்த கேப்பில் இந்த 2 பிசாசுங்களையும் வெளியே அனுப்பி நல்லபடியாக வந்து ஆஃபீஸர்ஸ் எல்லாம் உள்ளே வந்து பார்த்துட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இந்த கேப்பில் தான் இந்த ரகு வந்து பார்த்திங்கன்னா ராஜிக்கு கால் பண்ணி, உங்களை நல்லா ஃபூல் ஆக்கிட்டா மேடம் இந்த மல்லி, ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கி தான் ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ண வராங்க, நீங்கள் உடனே கிளம்புங்கன்னு சொன்னால் கிளம்பி போயிட்டு எங்கடி அந்த ஆஃபீஸர்ஸ்ன்னு கேட்கவே மல்லி கூலாக அந்த சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு கால் மேலே காலை போட்டுக்கிட்டு இந்த ராஜிக்கு ஆன்சர் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, அதாங்க கெத்து, அவங்க அப்பயே போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிருக்கிறாங்க இப்போ ராஜி. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து ரகு திரும்பவும் நம்ம மல்லிக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி என்னவோ பண்ணுறாரு. இதில் ஏதோ ஒரு பிளான் இருக்குது, ஏதோ ஒரு கேம் விளையாடுறாங்க நம்ம மல்லியை வச்சு. மல்லி கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நல்லபடியாக எப்படியோ விஜயோட அந்த பிஸ்னஸ் நல்லபடியாக வளர்கிறதுக்கு நம்ம மல்லி ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இருந்தாலும் இந்த ரகு வந்து பார்த்திங்கன்னா அந்த மேஸ்திரியே கையும் களவுமா பிடிச்சி அவர் பக்கம் இழுத்து வச்சுருக்காரு. ஸோ அந்த மேஸ்திரி மூலயமா நம்ம விஜயோட எல்லா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே, இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த ரகுக்கு போக போகுது. முதல்ல நம்ம விஜய் இதை கண்டுபிடிக்கணும். இந்த மேஸ்திரி மூலயமா ஏதோ விஷயம் லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த மேஸ்திரியை பிடிச்சா மட்டும்தான் பிஸ்னஸ் நல்லா பண்ணி நடக்கும். இல்லைனா அந்த மேஸ்திரி மூலிமா எல்லா தகவலுமே ரகுக்கு போகுது. ரகு வந்து ராஜிக்கு சொல்லி எல்லா பிரச்சனையுமே உருவாக்குறாங்க. அதனால் முதல்ல இந்த மேஸ்திரியை பிடிக்கணும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா DNA ரிப்போர்ட் அது வந்து இன்னும் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக தான் வரும், நம்ம மல்லிக்கு ஃபேவராக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு 100% நம்புறதுக்கு நமக்கு பயமாக தாங்க இருக்குது. ஏன்னா அவங்கள வந்து நம்ப முடியாது. நம்ம மனோகர் போட்ட பிளான் நல்ல பிளான் தான், ஆனால் இருந்தாலும் இந்த ராஜி சுடர் கிரிமினல் அவங்கெல்லாம் வந்து பிளட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு வேளை கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த பிளட்டு வாங்குறாரே அவரை வந்து பிளாக்மெயில் பண்ணி இல்லை கதிரேசனோட பொண்ணு தான் ரேணுகா அப்படின்னு சொல்ல வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி சைலண்ட்டாக இவங்க இருக்கலாம். அதனால் இந்த DNA ரிப்போர்ட்டை நம்ப முடியாது. அப்படி இல்லைன்னா உண்மையாகவே நம்ம மல்லிக்கு ஃபேவராக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சு அப்படின்னா மனோகரும் மல்லியும் சேர்ந்துக்கிட்டு இந்த சுடரை வந்து அப்படியே நர கிழிச்சு தொங்க விட போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். DNA ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா மல்லிக்கு ஃபேவராக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.